ஹாய்ங்க. அடுத்த ஜென்ரேஷன் பெயிண்டிங்ஸ் எல்லாம் இனி கேன்வாஸில் மட்டும் இல்லைங்க, மெட்டல்லையும் பண்ண போகிறோம். ப்ரிசைஸாக சொல்லணும்னா அலுமினியம் காம்போசிட் மெட்டீரியல் ACM இதுலேயும் பண்ண போகிறோம். இந்த அலுமினியம் காம்போசிட் மெட்டீரியல் அப்படின்னா என்ன? இதில் எப்படி பெயிண்டிங் பண்ணுறது? நான் ஏன் இதில் பெயிண்டிங் பண்ணேன்? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். முதல்ல அலுமினியம் காம்போசிட் பேனல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுப்போமா? இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற பிக்சரை பாருங்கள். சென்டரில் பாலிமர் கோர் இருக்குது, மேலே கீழே அலுமினியம் அலாய் இருக்குது. இப்போது மெட்டலுக்கு ஒரு நேச்சர் இருக்குது, பாலிமருக்கு ஒரு நேச்சர் இருக்குது. இது ரெண்டுத்தையும் சாண்ட்விச் பண்ணோம்னா ரெண்டுத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸும் நமக்கு ஒரே மெட்டீரியலில் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி சாண்ட்விச் பண்ண மெட்டீரியலில் வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அதாவது காற்றுல இருக்க மாசு, காற்றுல இருக்க ஈரப்பதம், சூரிய வெளிச்சம், வெப்பம், இது எதுவுமே இந்த மெட்டீரியலை பெருசாக அஃபெக்ட் பண்ணாதுங்க. இன்டோர் கண்டிஷன்ஸில் இந்த மெட்டீரியலை மாட்டி விட்டோம்னா இன்ஃபினிட்டிங்க இதோட லைஃப். இது வந்து காலத்துக்கும் இன்டாக்டாக இருக்குங்க. இந்த மெட்டீரியல் நான் ஏன் யூஸ் பண்ணேன் தெரியுமா? ஒரு தடவை மழை காலத்தில் என்னோட நிறைய பெயிண்டிங் செவுரு நனைஞ்சு, ஃப்ரேம் நனைஞ்சு, என்னோட கேன்வாஸோட பேக்கில் இருக்க போர்டு நனைஞ்சு, கேன்வாஸ் ஃபுல்லாக பூஞ்சக்காலான் பிடிச்சி நிறைய ஸ்பாயில் ஆகிடுச்சுங்க. அதை ரிவைவ் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்பாயில் ஆகிடுச்சு. என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் பாழ் பண்ணாத ஒரு சர்ஃபேஸ் வேணும் பெயிண்டிங்க்கு அப்படின்னு தேடும்போது இந்த மெட்டீரியல் பற்றி கேள்விப்பட்டு இந்த சப்ளையருக்கு நான் எழுதினேங்க. அவங்க எனக்கு சாம்பிள்ஸ் கொடுத்தாங்க. அந்த கம்பெனி பேர் அல்லு டெக்கார். இந்த பெயிண்டிங் பாப் ராஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார், அவரோட ஸ்டைலுங்க. அந்த பெயிண்டிங்கை கற்றுட்டு நான் அலுமினியம் பேனலில் அந்த பெயிண்டிங்கை பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இது அலுமினியம் காம்போசிட் மெட்டீரியல். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இந்த பெயிண்டிங்ஸ்லாம் நான் பண்ணது. இதெல்லாம் அந்த அல்லு டெக்கார் கம்பெனிக்கு நான் அனுப்பிச்சிருந்தேங்க. அவங்க ரொம்பவே பாராட்டினாங்கங்க. என்னோடய இன்டர்வியூவை அவங்க யூடியூப்பில் சேனலில் போட்டிருக்காங்க. இதோட மொத்த டீட்டெயில்டு ரைட்டப்பும் அவங்களோட பிளாகில் இருக்குது. இந்த 2 லிங்க்கையுமே என்னோட பயோவில் கொடுத்துருக்கேங்க. இந்த விஷயம் உங்களுக்கு எங்கேயாவது யூஸ் ஆகலாம், படித்து பாருங்கள். இந்த ஐடியா எனக்கு வந்திருக்கும் போது உலகத்தில் யாராவது எங்கேயாவது யூஸ் பண்ணுவாங்கன்னு தேடினேங்க. US மார்க்கெட்டில் இந்த ப்ராடக்டை ரொம்ப நாளுக்கு முன்னாடியே லான்ச் பண்ணிட்டாங்கங்க. அந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து அக்ரிலிக் பெயிண்டிங்க்கு தனியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆயில் பெயிண்டிங்க்கு தனியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்தியன் மார்க்கெட்டில் இன்னும் இது ப்ராடக்ட் லான்ச் ஆகலை. இந்த வீடியோவை பதிவை பார்க்குற ஏதாவது ஒரு ஆர்ட் சப்ளையருக்கு இதை இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணணும்னு ஐடியா இருந்ததுன்னா ரீச் அவுட் பண்ணுங்கள், பேசுவோம். இப்போது இந்த ப்ராடக்டில் எப்படி பெயிண்ட் பண்ணுறது, இதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் வருதா பாருங்கள். கரெக்டுங்க. முதல்ல சீலண்ட் அடிக்கணும், அதுக்கப்புறம் கெஸோ கோட் பண்ணணும். இது ரெண்டுமே கோட் பண்ண முடிஞ்சுன்னா ஈஸியாக பெயிண்ட் பண்ணிக்கலாங்க. உங்ககிட்ட எங்கேயாவது அலுமினியம் காம்போசிட் பேனல் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.